மனிதர்களே, உங்களோட பரம விரோதி உங்களோட ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசுறான். ஏன்? ஷைத்தான் ஒரு மனிதனை நேர்வழி படத்துக்கு விட மாட்டான். எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழிகெடுப்பான். ஷைத்தானுடைய தந்திரங்கள் ஒரு தந்திரம் தான். இல்லாதவர்களே, எதையும் செய்ய வானான்னு சொல்ல மாட்டான். எதையும் செய்ய வானான்னு சொல்ல மாட்டான். செய், பிறகு செய். இவ்வளவுதான். தொழுகையுடைய நேரம் ஆகிட்டது. சும்மா சொல்றேன், உள்ளத்துல போடுவான். பரவி தொழிலும் கட்டாயம். முதலாவது இஷ்டம் எங்க தெரியுமா அடிப்பான்? இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுடுவான். இமாம் ஜமாத் மிஸ் ஆயினத்து பிரச்சனை இல்ல, தொழுது கொண்டா சரிதான், தொழுதா சரி. இமாம் ஜமாத் அன்பானவர்களே, கடைசியில் அந்த தொழுகை எங்க போகும் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலவங்களை கலால கொண்டு போயிட்டு சேர்க்கணும். சிலவங்களை எங்க கொண்டு வைப்பாங்கன்றா, பாங்க அடுத்த வக்துக்கு பாங்கு செல்லதுக்கு அன்னை இன்னும் நீக்க வந்து பள்ளியில சேர்ப்பான். அதனால்தான் குர்ஆன் பேசுது, நாளை கியாமத்துடைய நாளில் ஷைத்தான் நரகத்துக்கு நரகவாசியில் போனதுக்கு பிறகு நரகவாசிலுக்கு ஒரு பயம் பண்ணுவார். அதுல முதலாவது வார்த்தை, லா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்ன நீங்க பழிக்கவானா நீங்க உங்களை பழிச்சுக்கோங்க. எனக்கு இப்ப வந்து நான் ஏசவானா, எனக்கு பேசணும், உங்களுக்கு நூல் இல்லையா, உங்களுக்கு ஸ்பைரல்ல விரோதி என்றுதான் உங்களுக்கு சொல்லி தர இல்லையா, உங்களை நான் வலிக்கு எடுப்பேன், உங்களோட குர்ஆன் உங்களுக்கு சொல்லிக்க இல்லையா, உங்களோட விரோதி, உங்களோட துரோகி என்றெல்லாம் பேசப்படலையா. எனவே அவ்வளவு விஷயங்களை நீங்க கேட்டுட்டு சும்மா இருந்துட்டு இப்ப வந்து எனக்கு இப்ப என்ன பழிக்கவானா வலூமு அன்ஃபுஸக்கும், நீங்க செஞ்சுக்கின்ற மடத்தனத்துக்கு உங்களை நீங்க படிச்சுக்கோங்க. மா அன முஸ்ரிஹுக்கும் வலா அன்தும் பிமுஸ்ரிஹி. நரகத்திலிருந்து ஷைத்தான் சொல்லுவான், இந்த நரகத்திலிருந்து வெளியே போறதுக்கு எனக்கும் எந்த சக்தியும் எந்த ஆற்றலும் இல்லை. எந்த சக்தியால உங்களை எனக்கு வெளியே போடுவோமேதான், உங்களோட முயற்சியால என்ன வெளியே போடுவோமேதான்.